ஹாய் இப்போ ரீல் ரிவ்யூல வந்து எந்த சீரியல் ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல்ல வந்து போன எபிசோட்ல வந்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னால வந்து ஒரு சூப்பரான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் வந்து நைட் 9 மணி டெலிகாஸ்ட் பண்றாங்களா, அதுக்கு முன்னாலே இன்னைக்கு நைட் என்ன எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காலையில வந்து நாங்கள் ரிவ்யூ இறக்கிறதுக்காக நிறைய பிளான் வந்து போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் இந்த பிரீமியம்லாம் இதெல்லாம் கேட்டு காலையில வந்து ரிவ்யூ இறக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளான் அது வந்து கூடி சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அடுத்ததா போன எபிசோட்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த ஒரு கண்ணு வச்சுட்டு மேலேருந்து அப்படியே நடந்து கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து கைஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறோம், எல்லாரும் கரெக்டாக பதில் சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாரும் சுட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரி ஆதி மித்ரா கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா, அதுக்கு எல்லாரும் கரெக்டாக அவங்க மனசில் என்ன பதில் இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எல்லாரும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உமா வந்து அப்படி கொஞ்சம் பயந்துட்டு, ஆன்ட்டி நீங்கள் நினைச்ச மாதிரி மித்ரா ஆதி கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து வனஜா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா ஆதி மித்ரா வந்து கல்யாணம் நடக்கும்ன்றதுக்காக நம்ம எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கோம், அப்புறம் என்னக்கா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நடக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வனஜா வந்து சொல்றாங்க. அடுத்ததா மித்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி இங்க 2 பேர் கல்யாணம் வந்து எப்படியாச்சும் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பயங்கரமா பயந்துட்டு இருக்கேன், எப்படியாச்சும் நடக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா யார் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஐஷோ, ஆன்ட்டி நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா ஆதி மித்ரா 2 பேர் கல்யாணம் வந்து நடக்கும், ஒண்ணுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசுறாங்க. அடுத்ததா லாஸ்ட் ஃபைனலா வந்து பார்வதி நான் நினைச்ச மாதிரியே ஆதி மித்ரா கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் பார்வதி வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பெரியய்யா நினைச்ச மாதிரி அவங்க கல்யாணம் வந்து உங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஒரு இன்டெரக்டா சொல்றாங்க. பெரியய்யா நினைச்ச மாதிரி தான் அவங்க கல்யாணம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ மித்ரா நினைச்ச மாதிரி அவங்க கல்யாணம் நடக்காதுல்ல, அதான் இன்டெரக்டா வந்து பார்வதி சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஆதி, இப்போ உங்ககிட்ட தான் கேட்க போறேன், நான் நினைச்ச மாதிரி உனக்கும் மித்ராக்கு வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு கேட்குறாங்க. அம்மா நீ கவலைப்படாதீங்க, உங்க ஆசீர்வாதத்தோட என் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் வந்து இந்த மேக்ஸ் டீச்சர் வந்து இந்த பீரியட் வருவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பூவா தலையை போட்டு பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு காமெடி. அது பார்க்கும்போது அந்த சீரியல் வந்து கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கு, ஆனால் பார்க்குற நமக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும். அப்படிதான் போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து கண் வச்சிருக்காங்க. வச்சுட்டு அந்த கண்ணில் வந்து 3 குண்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரியே ஆதி மித்ரா 2 பேரும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இந்த 3 வாட்டி நான் ஷார்ட் பண்ண போறேன், அந்த 3 வாட்டி வந்து புல்லட் வராது, நான் தப்பிச்சிருவேன். அப்படி சப்போஸ் வந்து குண்டு வந்துருச்சு அப்படின்னா ஆதி மித்ரா வந்து கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்றாங்க. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இந்த டேரக்டர் எப்படி இந்த மாதிரி யோசிச்சாரு, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி யோசிச்சாருன்றது தெரியல. அது இப்படி கண்ணு இப்படி வச்சுட்டாங்க. எல்லாருமே சுற்றி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட போய் அந்த கையை பிடிச்சி அம்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆன்ட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க யாருமே சொல்லலை. 2 வாட்டி அகிலாண்டேஸ்வரி வச்சு 1 1 1 சொல்லிட்டு அப்படி டக்குன்னு சொல்றாங்க. குண்டு வரவே இல்லை. மறுபடியும் 2வது வாட்டி வந்து 1 1 1 சொல்றாங்க. மறுபடியும் 2வது வாட்டி குண்டு வரவே இல்லை. அடுத்ததா இன்னொரு பெரிய ட்விஸ்ட், அதை வந்து நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பக்கத்தில் சைலண்ட் மோட்ல வந்து அவரோட ஹஸ்பண்ட் நிற்பாங்கல்ல, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இது அகிலாண்டேஸ்வரி சொல்லிட்டு அவங்களோட கண்ணை வாங்கிட்டு அவர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டாரு. எல்லாரும் மறுபடியும் ஒரு ஷாக்கு, ஆனால் யாருமே வந்து தடுக்கலை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3வது வாட்டி அவர் வச்சுட்டு நீ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டது காரணமே நான் தான். ஏன் அப்படின்னா அவர் வந்து ரூமில் யோசிச்சிட்டே இருப்பார். என்ன அப்படின்னா, மித்ரா ஆதி இவங்க 2 பேர் கல்யாணம் நடக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அகிலாண்டேஸ்வரி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அதனால இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க இந்த எல்லா காரணத்தும் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து நான் தான் சொல்லிட்டு அவர் வந்து கண்ணை அப்படி வச்சிட்டாரு. அப்புறம் தான் வந்து ஆதி எல்லாருமே வந்து அப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்க, அங்கிள் இந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. மறுபடியும் அவர் கண்ணை வச்சு அப்படி சுடும் போது என்னாச்சு, குண்டு வெளியே வந்துருச்சு. அப்பா அவர் வந்து போயிட்டாரா அப்படி கேட்பீங்க, அதெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னால் அகிலாண்டேஸ்வரி பெரிய ட்விஸ்ட், அது என்ன பார்த்தீங்கன்னா, டக்குனு இந்த கையை வந்து அப்படி தள்ளிட்டாங்க. அதனால குண்டு பின்னால் போய் இந்த பல்பு டம்முன்னு வெடிச்சிருச்சு. எல்லாரும் ஒரு பெரிய ஷாக். நல்ல வேலை அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகலை, அகிலாண்டேஸ்வரி ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த சபை வந்து அப்படியே கலைஞ்சிச்சா. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி பார்வதி இவங்க 2 பேரும் வந்து இப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஐயோ இந்த மாதிரி நம்ம பேசிட்டோமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கல்யாணம் வந்து நடக்குமா நடக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சிட்டே இருக்காங்க. பார்வதி வந்து கிச்சனில் வந்து பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆதி வந்து அவர் ரூம்ல இருந்துட்டு பார்வதி வந்து கால் பண்றாங்க. ஆனால் அந்த பார்வதி வந்து அதை எடுக்கவே இல்லை. ஃபோனை பார்த்து ஆதியா இவர் ஏன் கால் பண்றாரு, நான் எடுக்கவே மாட்டேனே சொல்லிட்டு வந்து அவர் வந்து எடுக்கவே இல்லை. அடுத்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெலிஃபோன் இருக்கும்ல அதுக்கு கால் பண்ணி பார்வதி வந்து எனக்கு புதினா டீ வந்து போட்டு எடுத்து வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்வதி வந்து புதினா டீ போட்டு ஆதிக்காக ரூமுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏண்டி நான் உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்க மாட்டியா பொண்டாட்டி, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயிரை வந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போதான் வந்து ஆதி வந்து ஒரு தைரியம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீ நினைச்ச மாதிரி நம்ம 2 பேர் கல்யாணம் நடக்கும், அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நடக்கும், அம்மாவை எப்படி சமாளிக்கணும், எப்படி நியாயத்தை அம்மாவுக்கு வந்து புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ வந்து பார்வதி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எனக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது. அதாவது அகிலாண்டேஸ்வரி என்ன சொன்னாங்க, அந்த புல்லெட்டை 3 வாட்டி நான் சுடுவேன், அதுல இருந்து புல்லெட் வந்துச்சு அப்படின்னா மித்ராவுக்கும் ஆதிக்கு வந்து கல்யாணம் நடக்காது, அப்படி வராட்டி 2 பேத்துக்கு வந்து கல்யாணம் நடக்கும் சொன்னாங்க.
சொன்னால ஆனா துப்பாக்கியில அந்த குண்டு வந்துச்சுல அப்போ உங்களுக்கும் மித்ராக்கு வந்து கல்யாணம் நடக்காது, நம்ம 2 பேர் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜாலியா பேசி முடிச்சாச்சு. ஆதி வந்து புதினா டீ குடிச்சிட்டே இருக்காங்க. பார்வதி நான் வரேன் சொல்லிட்டு வந்து பார்வதி வந்து வெளியே வராங்க. அப்போ தான் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வேற ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வெளியே வந்து மித்ரா வனஜா 2 பேரும் வந்து பார்வதி அந்த ஆதி ரூம்ல இருந்து வெளியே வரதை பார்த்துட்டாங்க. பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கத்துறாங்க. அதோட போன எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எபிசோட்ல வந்து வனஜா மித்ரா 2 பேர் சேர்ந்து பார்வதி வந்து என்ன பண்ண போறாங்க, என்ன கொடுமை பண்ண போறாங்கன்னு தெரியல. உள்ள ஆதி வந்து புதினா டீ குடிச்சிட்டு இருக்காருல, அவர் வெளியே வந்து ஏதாவது சமாதானப்படுத்தி மித்ரா வனஜா 2 பேருக்கு ஏதாவது பல்பு கொடுப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எபிசோட்ல வந்து காட்ட போறாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட்டான சீரியல் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணணும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமாக வெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேத்து பொன்மகள் வந்தால் இந்த சீரியலோட ரிவ்யூ நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.